சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ குருபியோ நம. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் உண்மையான பக்தர்களை மகான் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார், எவ்வளவு இன்னல்களிலிருந்தும் அவர்களை எவ்வாறு மீட்டுண்டு வராருன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? பல எபிசோடில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த எபிசோடில் ஒரு மகத்தான பக்தரை பற்றியும் அவருடைய திடமான பக்தியை பற்றியும் அவர்களுக்கு மகான் எவ்வாறெல்லாம் அருள் புரிந்தார்னு பார்க்க போகிறோம். பிரதோஷம் மாமானா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பிரதோஷம் ஸ்ரீ வெங்கட்ராமையர். அவருக்கு இந்த பிரதோஷம் என்ற புனைப்பெயர் எப்படி வந்ததுன்னா, ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் மகாபிரியவாளை இடைவிடாமல் வந்து தரிசிப்பார். எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அவர் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, கவலைப்பட மாட்டார். எப்படியாவது அடித்தோம் பிடிச்சோம் எதையாவது பிடிச்சிட்டு பெரியவா நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி அங்கு வந்து மகாபிரியவாளை தரிசித்து விட்டு தான் போவார். அதனாலேயே ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் அவர் வந்து பெரியவாளை தரிசித்து பிற்காலத்தில் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் பெரியவாளுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்பதையும் எடுத்து ஆரம்பித்தார். இன்று வரை அது விமர்சையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இவ்வளவு திடமான பக்தி அவருக்கு இருந்ததனால் அந்த காலத்திலேயே அவருக்கு பிரதோஷம் மாமாங்கிற பேரே பிரதான பேராக எடுத்து, ஸ்ரீ வெங்கட்ராமன் மாமாங்கிற பேரெலாம் மறைஞ்சு போயிடுது. பிரதோஷம் மாமாங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸ். அதிலும் அவரை ஸ்ரீமடத்தில் இருப்பவர்கள் ரொம்ப இணக்கமான தொண்டர்கள் எல்லாம் 64வது நாயன்மார்னே அழைப்பாளாம். ஒரு முறை மகாபிரியவாளுக்கு முன்னாடியே இந்த பேர்லாம் வந்திருக்குன்னு சொல்லுவாள். மகாபிரியவாளே இவர் ஒரு தடவை அழைச்செல்லாம் விசாரிச்சிருக்காராம். அவ்வளவு தீவிரமான பக்தி, பல காலம் பிரியவாளோடையே இருந்து தொண்டாற்றியவர் நம் பிரதோஷம் மாமா. அதாவது மகாபிரியவாளோடு இருந்து பல விஷயங்களை நேரில் கண்டு அந்த அனுபவங்களை பகிர்ந்துருக்கார் அவர். அதிலும் தன்னை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அடக்கத்தோட மீளா அடிமை, அது மட்டும்தாங்க அவருடைய பெயர். அப்படி தான் அவர் சொல்லிப்பார். தான் யார், என்ன படிச்சிருக்கோம், என்ன கைங்கரியம் பண்ணியிருக்கோம்லாம் சொல்ல மாட்டார். பல காலம் பிரியவாளுக்கும் சரி, மகா பிரியவாளின் தொண்டர்களுக்கும் சரி எவ்வளவோ கைங்கரியங்களை அவர் செய்திருக்கிறார். அதிலும் நம் காலத்தில் பக்திக்கும் கலை தொழில்நுட்பத்திற்கும் ஒரு உதாரணமாக இருப்பது நம் ஓரிக்கையில் இருக்கும் மணிமண்டபம் இல்லையா? ஓரிக்கை ரொம்ப விசேஷமான ஒரு இடம், பாக்கியம் பெற்ற இடம் தாங்க சொல்லணும். இன்று மகா பிரியவாளின் மணிமண்டபம் அங்கு உள்ளது. அதுவும் பெரியவாளுடைய அந்த உத்தரவு இல்லாமல் இது நிகழுமா? அவருடைய சங்கல்பம் இல்லாமல் இது நிகழுமா? அந்த கைங்கரியத்தில் பெரும் பங்கு வகித்தவர் நம் பிரதோஷம் மாமா. ஓரிக்கை எவ்வளவு விசேஷமான ஊர்னா, ஓர் இரவு இருக்கைன்னு பேருங்க அந்த ஊருக்கு. நம் திருமழிசை ஆழ்வார் சுவாமிகளும் அவருடைய சிஷ்யரான கணிக்கண்ணன் சுவாமிகளும் காஞ்சியை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். ஐயோ என் பக்தாலெலாம் போராளேன்னு பெருமாளும் தன்னுடைய படுக்கையான ஆதிசேஷனை எடுத்துட்டு சுருட்டி இடையில் வச்சுட்டு இவாளுக்கு பின்னாடி போயிட்டார். இப்போது கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணான் இவர் சொன்னார் இல்லையா? ஆழ்வார் சுவாமிகள் சொன்னதுமே பெருமாள் எழுந்து கிளம்பிட்டார். இவாளெல்லாம் காஞ்சியை விட்டு போய் ரொம்ப தூரம் போயிட்டா, அப்படியே பொழுதாயிடுத்து, இதுக்கு மேலே நடக்க முடியாதேன்னு ஒரு இடத்துல உட்காந்துண்டாலாம். சின்ன இடமா இருந்துதான் 3 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துண்டாலாம். ஆழ்வார் சுவாமிகள், அவருடைய சிஷ்யனான கணிக்கண்ணன் சுவாமிகள், பெருமாள், இப்படி 3 பேரும் உட்கார்ந்ததுனால அந்த இடத்திற்கு ஓர் இரவு இருக்கை. பிற்காலங்களில் அதுவே ஓர் இருக்கை என்ற ஆகி ஓரிக்கைன்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட ஓரிக்கையில் தான் மகாபிரியவாளில் மணிமண்டபம் எழுந்துள்ளது. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இடம், ரொம்ப அழகான இடம். அங்கே சென்றாலே மன அமைதி நம்மை தேடி வந்து நம்மை பற்றி கொள்ளும். அவ்வளவு அழகாக இருக்குங்க அது. பெரியவா உள்ளிருந்து அமர்ந்திருந்து நாம் சொல்வதையெல்லாம் கேட்பது போன்ற ஒரு கோலத்தில் அமர்ந்துருப்பார். மெய் சிலிர்த்தல்னு சொல்லுவோமே, நிச்சயமாக அது எல்லாருக்கும் ஏற்படும் அந்த க்ஷேத்திரத்தில். அப்பேற்பட்ட அந்த க்ஷேத்திரம் எழும்புவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து பணியாற்றியவர், கைங்கரியம் செய்தவர் நம் பிரதோஷம் மாமா அவர்கள். இவருக்கு ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகள். இதில் நாம் சொல்லுவோம், எனக்கு எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ துக்கம், துன்பம், என்னால் அந்த பெரியவாளை வேண்டவே முடியல, பெரியவா எனக்கு அவ்வளோ துன்பங்களை கொடுத்துட்டாருன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் உண்மையான அந்த பக்திங்கிறது எப்படி இருக்கும் என்றால், நாமெல்லாம் என்ன செய்கிறோம், எல்லாருமே சரி, கஷ்டம்னு வரும்பொழுது நாம் அந்த சுவாமியை பிடிச்சுன்னு இருக்கிற அந்த பிடி மெதுவாக தளர்ந்துட்டே வர்றது. ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஐயோ இவ்வளவு துக்கங்கள் இருக்கே, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கேன்னு வெறுத்து போய் அந்த கோபம்,
இந்த வெறுப்பு, இதில் சுவாமியை நாம் இறுக பற்றி கொள்ளுதலிலிருந்து சற்று நழுவிண்டே வரோம். ஆனால் உண்மையான பக்தி எப்படி இருக்கும்? கஷ்டம் அதிகரிக்க அதிகரிக்க துக்க பாரம் ஜாஸ்தி ஆகிண்டே வரும்பொழுது தான் பற்று இன்னும் இறுகின்றே வர வேண்டும். அதுதானே உண்மையான பக்தி. அதற்கு உதாரணம் தான் இந்த பிரதோஷன் மாமா. அவருடைய 2 ஆண் குழந்தைகளுமே சற்று மனநலம் குன்றியவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், ஸ்பெஷல் சில்ட்ரன்னு சொல்லுவோமே. அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும். அதெல்லாம் இருந்தாலும் இந்த பிரதோஷ பூஜையை விடாமல் செய்து வந்தவர். அதனால்தான் அவருக்கு பிரதோஷம் மாமா என்ற பெயர் நிலைத்திருக்கிறது. இவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களை மகாபெரிவா நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் இன்று நாம் காணப்போகிறோம். 1980ஆம் ஆண்டு இந்த பிரதோஷம் பூஜையை அவர் விமர்சையாக செஞ்சுட்டு இருந்த காலம். அப்போது என்ன பண்ணலாம்னு யோசிச்சார்னா, மகாபெரிவா ஜெயந்தி வருது, இந்த ஆண்டு நாம் ஒரு சமாராதனையாக வேத விற்பன்னர்களை எல்லாம் அழைச்சிண்டு வேத பாராயணம் செய்து அனைவருக்கும் போஜனம் விருந்தாக ஏற்பாடு செய்ய வேண்டும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டுட்டார். பெரியவாழ்ட்டையும் வேண்டிட்டார். இவர் எல்லாருக்கும் போஜனம் பண்ணுறார், எல்லாருக்குமே ஆகாரம் பண்ணி வைக்க போகிறாருன்னா ஏதோ வரா சாப்பிட்றா திரும்பி ஆற்றுக்கு போகிறாங்கிறது கிடையாதுங்க. மகா பெரியவாளாக இருந்தால் நாம் என்னென்ன உபசரிப்பெல்லாம் செய்வோமோ வேதம் படித்த பண்டிதர்களுக்கும் அதையே செய்ய வேண்டும், வேத விற்பன்னர்களுக்கும் அதே உபசரிப்பை நாம் செய்ய வேண்டும்னு முடிவு கட்டிண்டு எல்லா வேத விற்பன்னர்களையும் வரவழைக்கிறார். அவர் எழும்பூரில் இருந்தார்னா இந்த பின்னாடி தெரு முன்னாடி தெருவில் இருக்கிற அந்தணர்கள் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் வேதம் படித்த பண்டிதர்கள் எங்கெல்லாம் உள்ளார்களோ எல்லாரும் வரவழைக்கணும்னு ஏற்பாடு பண்ணிட்டார். ரொம்ப விமர்சையாக எல்லா ஊர்லேருந்து பக்தர்கள் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கா. அதுவே சின்ன இடம், எங்கிருந்தெல்லாமல் மகா பெரியவா அன்பர்கள் வந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த இடத்தையே நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவு கூட்டம். அடுத்த நாள் அனுஷம், முதல் நாள் ஒவ்வொரு பூஜையாக பண்ணிட்டு வரார். அப்போ அன்னைக்கு ராத்திரி இவருக்கு ஒரு எண்ணம் வருது, நாளைக்கோ மகா பெரியவாளுடைய ஜெயந்தி நட்சத்திரம், நாம் 3 நாள் விழாவாக கொண்டாடுறோம், சரி நாளைக்கு அனுஷம், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வர ஒவ்வொரு வேத பண்டிதருக்கும் பால் பாயசம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுறார். இத்தனை நேரம் அந்த பால் பாயசம் மட்டும் இந்த மெனுவில் இல்லைங்க, ஏதேதோ இருந்தது. பால் பாயசம் மெனுன்னு இப்போ தான் டிசைட் பண்ணுறார். இந்த சமையலறை நிர்வாகி இருக்கார் இல்லையா, அந்த பரிசாரகர்கிட்ட போய் நாளைக்கு பால் பாயசம் வேணும் பண்ணிடுவையோ இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டார். அவர் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. எத்தனை ஆயிரம் பேர் வரப்போகிறா, எத்தனை பேர் சாப்பிட போகிறா, எல்லாருக்கும் பால் பாயசம்னா அவ்வளோ பாலுக்கு எங்கே போகிறது, சர்க்கரை வாங்கிடலாம், அது இது எல்லாம் வாங்கிடலாம், பாலுக்கு எங்கே போகிறது, இவ்வளவு பால் நாம் வாங்கினோம்னா அன்று இருந்த நிலைக்கு முதல்லையே போய் பர்மிஷன் வாங்கணுமா, முதல்லையே அனுமதி வாங்கிட்டு தான் அந்த பாலை கொண்டு வந்து இறக்குமதி செய்யணும். பதிலே சொல்லாமல் ஸ்தம்பிச்சு நிற்கிறார். என்ன ஆமான்னு சொல்லாமல் சும்மா நிற்கிறியே அப்படின்னு கேட்டுட்டார். அவர்கிட்ட எதிர்த்து பேச முடியுமா, பிரதோஷம் ஆமாட்ட அப்படின்னு சொல்லிட்டார். இவ்வளோ பாலுக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்டதுமே, பால் இல்லையா, என்ன இப்போ சொல்கிற பால் இல்லைன்னு அப்படின்னு கேட்டார். இத்தனை பேருக்கு பாலுக்கு எங்கே போகிறது மாமா அப்படின்னு கேட்டதுமே அந்த சமையலறை நிர்வாகிக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில, மனசுக்குள்ளேயே பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பெரியவா நாளைக்கு சமாராதனை போஜனம்லாம் நல்லா நடக்கணுமே, எப்படியாவது பால் கிடச்சிடணுமேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். வழக்கம் போல் பிரதோஷம் மாமா டென்ஷன் ஆகிடுறார். அவர் எப்போவுமே கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார், பரபரப்பாயிடுறார். அந்த சமயத்தில் ஒரு ஃபோன் கால் வருகிறது. அந்த அழைப்பை எடுத்து பேசும்பொழுது, ஹலோ நான் ஜோஷி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் ஒரு பக்தர். ஜோஷி என்பவர் மகா பெரியவாரின் தீவிர பக்தர். அவர் சென்னையிலேயே ஒரு கொட்டகையை வைத்துக்கொண்டு பசுமாடுகளை எல்லாம் பராமரித்து வந்தார், கோ சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வந்தார். இவர் என்ன சொன்னார் என்ற செய்தி தான் அங்கே விசேஷமானது. என்கிட்ட இன்றைக்கி ஒரு 100 லிட்டர் பால் சேர்ந்துருக்குமாமா, நான் நாளைக்கு கார்த்தால் அதை கொண்டு வந்து கொடுக்கலாமா, நீங்கள் தான் போஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு பிரயோஜனப்படுமான்னு இவர்கிட்ட கேட்டாராம். அவர் அழுதே விட்டார் அந்த ஃபோனில். ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் பால் பாயசம் தயார் பண்ணுறியான்னு கேட்டோம், என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு விழித்தார் அந்த நிர்வாகி. இப்போது பெரியவாளே ஃபோன் பண்ணி தருவது போல் 100 லிட்டர் பால் கொண்டு வந்து கொடுக்கலாமான்னு வேற கேட்குறாளே, கரும்பு தின்பதற்கு கூலியும் வேண்டுமா என்பதற்கு போல் தாராளமாக கொடுங்கோ, ரொம்ப பிரயோஜனப்படும் எங்களுக்கு, உங்களுக்கும் ரொம்ப பாக்கியமாக இருக்கும், தயவு செஞ்சு கொடுங்கோன்றதுமே மறுநாள் விடிகாலையிலேயே சூரிய பகவான் உதிப்பதற்கு முன்பாகவே அத்தனை பால் பாயசம் எல்லாமே தயாராகிடுறது. அவ்வளவு பாலும் இங்கே வந்து எல்லாம் டெலிவர் ஆகிடுறது. அவ்வளவு விமர்சையாக அந்த விருந்தும் நிகழ்கிறது. யாராவது மகா பிரியவாள்கிட்ட சொன்னாலாம் என்ன, காஞ்சிக்கு ஃபோன் செய்து பிரியவா பால் பாயசம் பண்ண போகிறோம் பால் இல்லைன்னு, அது எவ்வாறு அந்த அன்பருக்கு இவர்களுக்கு பால் தேவைப்படும் என்ற விஷயம் தெரிந்தது. அந்த ஆண்டு மிக மிக விமர்சையாக மகா பிரியவாளின் ஜெயந்தி உற்சவம் நிகழ்கிறது. அனைத்து பக்தர்களும் இங்கு வந்து
வேத பாராயணம் செய்து அவ்வளவு விமர்சையாக ஆனந்தமாக பெரியவாளின் அருளுக்கு பாத்திரமாகிறார்கள். உண்மையான திடமான பக்தி இருந்தால், நேர்மையான நோக்கம் இருந்தால், நாம் இந்த உலகத்தின் எந்த இடுக்கில் இருந்துட்டு ஒரு நல்ல காரியத்தை செய்தாலுமே அதற்கு மகா பெரியவாளின் பரிபூர்ண சம்மதமும் அருளும் கிடைக்கும் என்பதில் சற்றும் சந்தேகமே கிடையாது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா? அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.